தமிழக மக்கள் அனைவருக்கும் பார்த்து பார்த்து நலத்திட்டங்களை நிறைவேற்றியவர் நமது அம்மா என்று முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பெருமிதம் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழா பாக்கம் கிராமத்தில் நடைபெற்றது. கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கண்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், திமுக பித்தலாட்ட ஏமாற்று ஆட்சி நடத்துவதாகவும் பள்ளியில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் தமிழ்மணி, கலைக்குழு மாவட்ட செயலாளர் முருகன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய செயலாளர் பிரபு, மகளிரணி ஒன்றிய செயலாளர் மயிலம்மாள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அதை விடுங்க, ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பிச்சு நம்ம நிம்மதியா வீட்டில் இருக்க முடியுதா? பொம்பளை பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு ஸ்கூலுக்கு போன பொம்பளை பசங்க பத்திரமா வருவாங்களா, வரமாட்டாங்களா? இந்த நிலைமை இன்னைக்கு இருக்குங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன நிலைமை? ஸ்கூல்ல போனா கற்பழிப்பு, அதுவும் கூட்டு 3 பேர் சேர்ந்து கற்பழிப்பு, 4 பேர் சேர்ந்து ஆசிரியர் கற்பழிப்பு. இந்த ஆட்சியில பள்ளியில தான் பாதுகாப்பு, பள்ளியில இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல, வாதியாரே கற்பழிக்கிறான் நடக்குது. ஸ்கூலுக்கு போற பெண்கள் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, வீடு பூந்து கற்பழிக்கிறான். நேற்று பாத்தீங்களா, வீடு பூந்து கத்தியை காட்டி கூட்டு பலாத்காரம், 15 வயசு சிறுமியை கூட்டு பலாத்காரம். இப்படிப்பட்ட அரசு இந்த திமுக அரசு, இந்த திராவிட மாடல் அரசு, திருட்டு மாடல் அரசு, பித்தலாட்ட அரசு, பித்தலாட்ட மாடல் அரசு, மக்களை வஞ்சிக்கிற அரசு, ஏமாற்றுகிற அரசு. இது இந்த ஸ்டாலின் அரசு தூக்கி எறியப்பட வேண்டிய அரசு, தூக்கி எறியப்பட வேண்டிய அரசு.